பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் முருகன் திருவருளால் திருச்செந்தூரில் நடைபெற்றுள்ள அதிசயங்கள் சிலவற்றை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். முருகப்பெருமான் திருவுளம் கனிந்து நிகழ்த்தியுள்ள சில அற்புதங்களை, திருவிளையாடல்களை எல்லாம் ஒவ்வொன்றாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். முருகப்பெருமானின் கருணை இருந்தால் எப்பேற்பட்ட அதிசயங்கள் எல்லாம் நடைபெறும் என்பதை பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியிலே இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அதிசயங்கள் பல அங்கே நடைபெற்று இருக்கின்றன. திருச்செந்தூரிலே மாசி திருவிழா, ஆவணி திருவிழா ஆகிய இரண்டும் வெகு சிறப்பாக நடைபெறும். மாசி மாதத்திலே கொடியேறி 11 நாள் திருவிழா நடைபெறும். ஆவணியிலும் அதே போல திருவிழா நடைபெறும். இந்த திருவிழா காலங்களிலே இன்ன வீதி வழியாக சுவாமி வலம் வருவார் என்பதெல்லாம் வருடம் அப்படியே இருக்கும். அதில் எதுவும் மாற்றங்கள் செய்ய முடியாது. இந்த குறிப்பிட்ட வீதிகள் வழியாகத்தான் சுவாமி வலம் வருவார் அப்படின்னு ஒரு நிரந்தரமாக அதற்கென ஒரு வழி, ஒரு முறை எல்லாம் இருக்குது. அதிலிருந்து மாற்றம் செய்ய மாட்டார்கள். அதே போல் இன்ன இடங்களே மண்டபப்படி வருஷம் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வரும்பொழுது அந்த மண்டபத்தில் முருகப்பெருமான் எழுந்தருள்வார். அங்கே யாராவது ஒருவர், அதற்கு ஒரு உபயதாரர் இருப்பார்கள். அவர்களுடைய கட்டளை அது. அந்த உபயதாரர்கள் அந்த மண்டபத்திற்கு சாமி வரும்பொழுது அங்கே ஒரு பூஜையை செய்து அவர்கள் படையலெல்லாம் சக்கரை பொங்கல் அது இது எல்லாம் தடபடலாம் எல்லாம் பண்ணி சாமிக்கு பூஜை பண்ணி தீபாராதனை பண்ணி எல்லாம் பண்ணி யார் அந்த உபயதாரரோ அவர்களுக்கு கோவில் மரியாதையெல்லாம் செய்வாங்க. மறுபடியும் சாமி அந்த மண்டபத்திலேருந்து கிளம்பி அடுத்து போவார். போகிற வழியில் அடுத்து வேறு ஒரு மண்டபம் ஏதாவது இந்த மாதிரி இருக்கும். அந்த மண்டபங்கள் இன்ன மண்டபங்களிலே இன்னாருடைய உபயம் அதில் தங்கிவிட்டு சுவாமி செல்வதுங்கிறதெல்லாம் ஃபிக்ஸடாக இருக்கும். அங்கே அதெல்லாம் ஆலய நிர்வாகம் பார்த்து கொள்கின்ற ஒரு விஷயம். இதில் ஒரு முறை என்ன ஆயிற்று, ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னால், அப்பொழுது பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்டு கொண்டிருந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்ணுகிறார், ஒரு மண்டபத்தை கட்டி என்னுடைய மண்டபத்திற்கு திருச்செந்தூர் முருகன் எழுந்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். அதற்கு பக்கத்திலேயே தான் வடமலையப்ப பிள்ளை கட்டிய மண்டபம் இருக்கிறது. அந்த மண்டபத்திற்குத்தான் எழுந்தருளுவது வழக்கம். ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் தன்னுடைய மண்டபத்தில் எழுந்தருள வேண்டும் என்று சொல்லும் பொழுது அங்கே யாரும் தட்ட முடியவில்லை. அவர் அரசர், கோவிலுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கிறார், ஒரு பெரிய முருக பக்தர். ஆகவே அதற்கு சரி என்று சம்மதிக்கிறார்கள். ஆனால் வடமலையப்ப பிள்ளையுடைய மண்டபத்தை சிறிது தாண்டி அங்கே கட்டபொம்மன் மண்டபத்திற்கு செல்லும் பொழுது மழை பிடித்து விடுகிறது. கடுமையான மழை அடித்து காற்றும் மழையுமா சேர்ந்து விளாசி தள்ளுது. ஒன்றுமே பண்ண முடியல சாமி தூக்கிட்டு போகிறவங்களால. ஸ்ரீபாதம் தாங்கிகள் கொண்டு போய் வடமலையப்ப பிள்ளையுடைய மண்டபத்தில் வச்சிடறாங்க. கட்டபொம்மன் மண்டபம் வரைக்கும் போக முடியல, மழை ரொம்ப நேரம் மழை விடலை. அப்போ கட்டபொம்மனே பார்க்குறார், சரி இது முருகப்பெருமானுடைய திருவுள குறிப்பு. முருகப்பெருமான் அந்த மண்டபத்தில் வழக்கமாக எழுந்தருளுவதை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. நம்ம அந்த இடத்த மாற்றி நம்ம இடத்துக்கு வரணும்னு நம்ம ராஜாங்கிறதுனால உத்தரவு போட்டோம், அரசன்கிறதுனால உத்தரவு போட்டோம். ஆனால் திருச்செந்தூர் முருகனோ தனக்கு இதுதான் பிடித்திருக்கிறது என்பதை இந்த மழையை வரவழைத்து காட்டிவிட்டான் அப்படிங்கிற மாதிரி உணர்ந்து கொள்கிறார். அதன் பிறகு அவர் வற்புறுத்தவில்லை. சாமி நீங்கள் எங்கே வேணாலும் சாமி எழுந்தருள பண்ணுங்க அப்படின்னுறாங்க. அதுக்கப்புறமா அவர் அப்படி சொன்ன உடனே மழை டப்புன்னு நின்றுறது. சடால்னு மழை விடுறது, வெறிச்சிடுறது. உடனே இவங்கெல்லாம் சாமி புறப்பாடு பண்ணி நேராக போயிடுறாங்க. இந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி நிறைய நூல்களிலே வடமலையப்ப பிள்ளையின் மண்டபத்திற்கு எழுந்தருள வேண்டிய சாமியை வேறு மண்டபத்திற்கு எடுத்து செல்லும் பொழுது இது போல் ஒரு மழை பெய்ததால் எதிர்பாராத மழையாக, ஒன்றுமே மழைக்கான அறிகுறியே இல்லையா அந்த நேரத்தில். கோவிலில் இருந்தெல்லாம் சாமி கிளம்பெல்லாம் நல்ல வெயில் அடிச்சிருக்கு. திடீர்னு எப்படி மழை வந்ததுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த மண்டபத்தில் சாமியை இறக்கின உடனே கொஞ்ச நேரம் மழை பெஞ்சுது. அவர் இல்லை அப்படியே இருக்கட்டும், முருகப்பெருமானின் திருவிருப்பம் அதுதான், அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு கட்டபொம்மன் சொன்ன உடனே மழை நின்றுருது. அதுக்கப்புறமா சாமி எடுத்துகிட்டு தொடர்ந்து அவர்கள் வழக்கமாக போகக்கூடிய பாதையிலேயே உள்ள வழக்கமான மண்டபப்படி செய்யக்கூடிய மண்டபங்களில் மட்டுமே சாமியை இறக்கி செல்கிறார்கள். இதுபோல் சில நேரங்களிலே அந்த சாமிக்கு எப்படி பிடிச்சிருக்கோ, அவருக்கு என்ன பண்ணணும்னு தோன்றதோ அதுதான் செய்வார்.